வணக்கம். நான் நாராயணி. சிந்தனை சிறகுகள் சேனலுக்காக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் இந்த வாரம் சொல்லப் போறது எங்க ஊர் திருவிழாவ பத்தி. பொறந்த ஊர் திருவிழா. திருவிழாவுக்கு விருந்தினர் 2 பேர கூப்பிட்டுருக்கோம். அவங்க நம்ம என்ன சொன்னாலும் தலையாட்டுவாங்க. நம்ம என்ன சொன்னாலும் தலையாட்டுறவங்கள பார்த்தா நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா தானே இருக்கும். அதனால அவங்க முன்னிலையில இந்த திருவிழாவ பத்தி இந்த வீடியோவுல பேசுவோம். இப்ப எல்லாருக்கும் சாதாரண திருவிழாவ விட நம்ம சின்ன பிள்ளையில ஓடி ஆடி விளையாண்ட பொறந்த ஊர் திருவிழான்னா அதுக்கு தனி சிறப்பு தான். திருவிழா 1 மாசங்கவே சொந்தக்காரங்க, நட்பு எல்லார்கிட்ட இருந்தும் ஆ கடிதமோ, ஃபோனோ வந்துரும். மிந்தி கடிதம் வரும் சின்ன பிள்ளையா இருக்கையில. இப்போ ஃபோன் பண்ணியே கூப்பிட்டுருவாங்க. விருந்தாளிய கூப்பிடுற மாரி. அங்கே போனா நல்ல வரவேற்பும், சந்தோஷமா இருந்துட்டு வருவோம். அது திருவிழா 1 மாசம் நடக்கும். 3 திருவிழாவா நடக்கும். திருவிழா ஐயனார் கோயில் திருவிழா. அதில அந்த ஐயனார் கோயில் திருவிழாவுல 9வது நாள் திருவிழா குதிரை எடுப்பு நடக்கும். அந்த குதிரை எடுப்பு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கலாம் சின்ன பிள்ளையா இருக்கையில, அந்த குதிரை மேல உள்ள கண்ணாடிய தொட்டு பார்க்குறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும். அது சின்ன கண்ணாடி மாட்டியிருப்பாங்க. அப்போலாம் ஆடல், பாடல்லாம் நடக்காது. சின்ன ஒரு நாடகம் நடத்துவாங்க. ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட்ல தான் அப்போ திருவிழா நடக்கும். இப்ப அலங்காரங்கள், அ ஆடல், பாடல், நாடகம் எல்லாம் நெறைய நடக்குது. அதெல்லாம் திருவிழா நாங்க சின்ன பிள்ளையில பார்த்த திருவிழாவுக்கும், இப்போ உள்ள திருவிழாவுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ போய் பார்த்து போனாலும் நாங்க அந்த சின்ன பிள்ளையில இருந்த நினைவுகள் அதிகமா வரும். ஐயனார் திருவிழா முடிஞ்சு பிறகு பிடாரியம்மன் திருவிழா நடக்கும். திருவிழாவுக்கு முன்னால பூத்தட்டு, பால் குடம் இதெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பிடாரியம்மனுக்கு காப்பு கட்டுவாங்க. பிடாரியம்மனுக்கு காப்பு கட்டி அதுவும் 10 நாள் ஊர்வலம் எல்லாம் தூக்கிட்டு ஊர்ல அர்ச்சனை பண்ணுறது எல்லாம் நடக்கும். அங்கே முடியும்போது 9ஆம் திருவிழா அங்கே கிடா வெட்டுவாங்க. அ 9ஆம் திருவிழா அன்னைக்கு பிடாரி கோயில் தேர். அதுக்கு கிடா வெட்டி பூசை வைப்பாங்க. ஒரு பிரிவினர் அத சிறப்பா நடத்தி முடிப்பாங்க. பிடாரி கோயில் திருவிழாவும் முடிஞ்ச பிறகு பெரிய கோயில் திருவிழா. திருக்கோலநாதர், ஆத்மநாயகி 2 பேருக்கும் பெரிய கோயில் திருவிழாவுக்கு காப்பு கட்டுவாங்க. பெரிய கோயில் திருவிழா காப்பு கட்டி 4 நாள் வரையும் நடக்கும். 4ஆம் நாள் குன்னக்குடி ஆதீனத்தை சேர்ந்த கோயில் இது. அதனால குன்றக்குடி அடிகளார் அவர்களோட மண்டகப்படி 5ஆம் நாள் திருக்கல்யாணம். அது ரொம்ப சிறப்பா பண்றாங்க இப்ப. கல்யாணத்துக்கு போறது மாரியே மக்கள்லாம் போயிட்டு மொய்யெல்லாம் எழுதிட்டு வருவாங்க. இப்ப மிந்தியெல்லாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கையில சும்மா சாமி கும்பிட்டு வந்துருவோம். இப்ப அன்னதானம் கல்யாணக்கார வீடு மாரியே நடக்குது. திருவிழா 10 நாளுமே அன்னதானம் நடக்குது. வேடிக்கையா சொல்றதுண்டு. சொல்றாங்க இப்ப எல்லாரும். திருவிழா காப்பு கட்டியாச்சு உழ வைக்காதீங்க அப்படின்னு. அவ்வளவு அன்னதானம், அவ்வளவு நீர்மோர் பந்தலும், சர்பத்தும் அவ்வளவு நெறையா நடக்குது. 5 சாமி உற்சவமூர்த்திகள் பெரிய திருவிழாவுக்கு வரும். இதில திருக்கல்யாணம் 5ஆம் நாள் முடிஞ்ச பிறகு 6வது நாள் கல்வன்னு ஒரு திருவிழா சிறப்பா வித்தியாசமா இருக்கும். கல்வன்கிறது அது கழுவன்னு ஆயிப்போச்சு. அந்த கல்வனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தினர் மொறப்படி அந்த வேஷம் போடணும். கறியும், விளக்கெண்ணெயும் நல்லா பேஸ்ட் மாரி குழச்சிட்டு, அத உடம்பு பூரா அப்பிக்கிட்டு, இடுப்புல ஒரு பெரிய கயறு ஒண்ண கட்டி, அந்த கயற புடிச்சுக்கிறதுக்கு ஒருத்தர் வருவாரு பின்னாடி. இவங்க 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டோ, அந்த சூழ்நிலைய ஒத்துக்கிட்டோ, அதுக்கு தகுந்த மாரி கேலி மொறக்காரங்க, நண்பர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் அசந்தாப்புல நிக்கிறவங்கள போய் பார்த்து கட்டி பிடிச்சிருவாரு. அந்த மேலு பூரா உள்ள கரிய அப்புன உடனே அது துவைச்சாலும் கூட போகாது. அது சின்ன பிள்ளைங்களுக்கு, பெண்கள் பக்கம் வரமாட்டாங்க. பெண்கள், சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் வேடிக்கையா இருக்கும். அத பார்க்க பார்க்க அவருக்கு பயந்து ஓடுறது, இதெல்லாம் பார்த்தா வேடிக்கையா இருக்கும். அது 6 முடிஞ்சு 7, 8, 9ஆம் நாள் தேருக்கு ஆயத்தமாயிரும் ஊரு. தேரு பார்க்க ரொம்ப நல்ல கூட்டமா இருக்கும். ரொம்ப சின்ன கிராமம். வெறிச்சோடி கிடக்கிற கிராமம் தான். திருவிழா ப காப்பு கட்டின பிறகு அந்த கிராமமே அவ்வளவு கூட்டமா இருக்கும். தேர் அலங்காரம் பண்ணி, தேரு அந்த ஊர சுத்தி வரும். ஊர சுத்தி நில குத்துன உடனே 9ஆம் நாள் திருவிழா முடிஞ்சிரும். 10ஆம் நாள் வழக்கப்படி காப்பறுத்து மஞ்சள் நீராட போகும் சாமி. மஞ்சள் நீர் ஆடிட்டு அந்த மறுபடியும் ஊரெல்லாம் சுத்தி பஞ்சமூர்த்தியும் வச்சு, சாமி கும்பிட்டுட்டு, அந்த குருக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த காப்பு கட்டின காப்ப அறுக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் நீர் ஆடுறதுக்கு குளத்துக்கு போய், அந்த மூர்த்தியா அது சூலம் அத வச்சு தண்ணிக்குள்ள குளிச்சுட்டு,
திருப்பி அதை கொண்டே இருந்த இடத்துல எடுத்து வைக்கிறதுக்காக போவாங்க. அப்போ அந்த திருவிழா 10 நாளும் முடிஞ்சு போகிறபோது நமக்கு யாரையோ பிரியிற மாதிரி இருக்கும். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில அழுவோம். அந்த சாமியெல்லாம் கொஞ்சம் கோயில் வந்து கொஞ்சம் மலை மேலே ஒரு 100, 150 படி இருக்கும். அந்த சாமி இறங்கி வரும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும் 5 பஞ்சமூர்த்தியும். இப்போ இந்த மஞ்சள் நீர் ஆடிட்டு போகுதே அப்படின்னு நினைக்கையிலே கொஞ்சம் கவலையாக இருக்கும். சின்ன பிள்ளையிலலாம் நாங்கள் அழுதுருக்கோம். அதெல்லாம் முடித்து முறைப்படி இது பண்ணி போயிடுவாங்க. இந்த வருஷம் திருவிழாவில் என்னென்னா வருஷா வருஷம் தேவஸ்தானத்துலேருந்து குன்றக்குடி ஆதீனத்துலேருந்து யானை வரும் திருவிழாவில். சுப்புலட்சுமி அது பேர். அது வந்துச்சுனாவே ஊரே நிறைஞ்சு போயிடும். அதை சுற்றி சின்ன பிள்ளைங்க பூரா அது குளிக்க போகலையும் அது பின்னாடியே போவாங்க. இந்த வருஷம் யானை இல்லாமல் இந்த திருவிழா நடக்குது. சுப்புலட்சுமி இல்லாமல் இந்த திருவிழாவை சுப்புலட்சுமியோட நினப்போடவே நடத்தி முடிச்சாச்சு. சுப்புலட்சுமி நினைவு எங்களுக்கு எப்போவும் நீங்கவே நீங்காது. அதை தெய்வமாக நினச்சி தான் இன்னமும் மக்கள் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு விபத்தில் தவறி போச்சு. மற்றபடி கும்மி ஆட்டம், கோலாட்டம், கும்மிகள் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்.